ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. எங்க குடும்பத்தோட இரும்பு மனிதரோட, அதாவது அயன்மேனோட அம்சமா வண்டியில உட்காந்துட்டு அவரோட ஊருக்கு போனோம், அதாவது காணியம்பாக்கத்துக்கு. இந்த அனுபவப்பட்ட ரயில்வே நிலையத்துல இருந்து இந்த காணியம்பாக்கம் ஊருக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து நாங்க சின்ன வயசுல நடந்தே போவோம். இந்த நடந்து போற பயணமே மனசு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். இதுக்குள்ளதான்ப்பா இந்த காணியம்பாக்கம் அப்படின்ற ஊர் இருக்குது. இங்க மண்பாண்டங்கள் செய்யற சமூகம் இருக்குது. அப்படி என்றால் நானும் மண்பாண்டம் செய்யும் சமூகத்தையே சேர்ந்தவன். இந்த சௌகரப்பட்ட செட்டு மாதிரி இருக்கிறா போல இவர் தான் என் மச்சான், என் அத்தை பையன். நானும் இவரை சேர்ந்து பண்ணாத அட்டூழியமே இல்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தானாவே மாறிட்டேன். வேட்டி சட்டை, கழுத்துல துண்டு, கையில ஏறு மட்டும் தான் இல்ல. அப்புறம் அவங்க வீட்டு தோட்டத்துக்கு நாங்க போனோம். எனக்கு செருப்பை கொடுத்துட்டு தான் வெறுங்கால நடந்து போற மனசு யாருக்கு வரும்? நாங்க தோட்டத்துக்குள்ள போனவன நிறைய பழங்கள் கீழே இருந்தது. முதல்ல தோடம் பழம், அதாவது ஆரஞ்சு பழம் நினைச்சிட்டேன். ஆனா இது நார்த்தங்காயம்பா, அதாவது சிட்ரான் ஃப்ரூட். நல்லா இருக்குல்ல? அப்புறம் அங்க உண்மையிலேயே அந்த தோடம்பழம் மரத்துல இருந்து நமக்கு ஒரு பழத்தை தட்டி கொடுத்தா போல. இங்க பாத்தீங்களா, தோடம்பழம் நார்த்தங்காயம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மரங்கள்ல இருந்து அப்பயே பறிச்சு சாப்பிடுற சுகம் இருக்குதுல்ல, அது வேற சுகம். நானும் என் மச்சா பையனும் மறக்கா ரசிச்சு சாப்பிட்டோம். அப்புறம் நானு, எங்க அத்தை, எங்க மாமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து கறி, மீன், முட்டைன்னு அடிச்சு வெளுத்து வாங்கணும். இந்த கிராமங்கள்ல சமைக்கப்படுற உணவுகளோட சுவையே தனி சுவை. அதை நல்லா ரசிச்சு சாப்பிடுறவங்களும் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் அடிச்சு நவுத்து நல்லா மனுஷங்க நாங்க மட்டும் இந்த சுவையான உணவுக்கு அடிமை இல்ல, அங்க இருந்த ஜீவராசிகள் தான் அவருக்கும் நன்றாக உணவு வழங்கப்பட்டது. அப்புறம் நானும் என் மச்சியும் மறைஞ்சு போற இந்த மலரும் நிலைகளை தோண்டி எடுக்கிறதுக்காக இந்த ஊரை உலா வந்தோம். அடுத்த குட்டிகளை சொல்றேன்.